ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் லக்ஷ்மி நாராயணன். அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம இந்த மகா சிவராத்திரி இதை பற்றின எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பேசுகிறேன். மகா சிவராத்திரி அப்படிங்கும்போது வருஷத்தில் சிவராத்திரின்றது மாதம் வருது. மகா சிவராத்திரி அப்படிங்கும்போது வருஷத்தில் வர இந்த ஒரு நாள், இந்த 26ஆம் தேதி வருது இல்லையா? இந்த 26ஆம் தேதி வரை இந்த அமாவாசை அன்று. இதில் வான்வழியில் பார்க்கும்போது சூரியன், சந்திரன், பூமி இந்த 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் ஒரு வித்தியாசமான அதிகமான ஒரு மின்காந்த அலைகள், அதாவது மேக்னெட்டிக் பவர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுறாங்க. இந்த மின்காந்த அலை இருக்குது பார்த்தீங்களா, பூமியை நோக்கி வருது. பிரபஞ்ச ஆற்றலோட சேர்த்து எடுத்துக்கிட்டு பூமியை நோக்கி வரோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ தான் சிவன் கோயிலுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அபிஷேகத்தில் கலந்துக்கிறோம். சிவதாண்டவம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்கே பண்ணுறோம். பூஜைகள், அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுறோம். குறிப்பாக தியானம் அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் எதுக்காக தியானம் அப்படின்னும் போது, அந்த மின்காந்த அலைகள் நேரடியாக பூமியில் இறங்கும் போது நம்மளுடைய மனித உடல் அந்த ஆற்றல் எப்படி எடுத்துக்கணும்னா, மின்காந்த அலைகளை பயோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோமா. எப்படி கோவிலில் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோவிலை சுத்தம் பண்ணி அந்த கலசம், கொடி மரம் இதெல்லாம் பிரபஞ்ச ஆற்றலை உயர்த்துக்காக எப்படி பவர் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேவையான வைப்ரேஷனை, சக்தியை இந்த உடல் என்னும் கோவில் எடுத்துக்கிறது. அந்த நாள் தான் மகா சிவராத்திரி நாள். அந்த நாள் நம்ம எப்படி மிஸ் பண்ணலாம்? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய உடலை, கோவிலுடைய கொடிமரம் எப்படி இருக்கு, கோவில் கொடிமரத்துடைய கான்செப்டை நம்மளுடைய மனித உடலுடைய முதுகு தண்டி எப்படி இருக்கும், கீழிருந்து அகலமாகி குறுகலா மேலே போய் நிற்குதோ, அதே மாதிரி கோவிலுடைய கொடிமரமும் அதே மாதிரி தான் நம்மளுடைய சித்தர்கள் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி முதுகு தண்டு நேராக வச்சு அந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கிறது நம்மளுடைய துரியாதனம் மூலியமா அந்த பிரபஞ்ச சக்தியை வாங்குமா. இப்போ மெடிடேஷன் பண்ண எப்படி இருக்கும்? இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? என்ன சொல்லி பண்ணலாம்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லப்படுற நம சிவாய, நா நீர், மா மண், சி அக்னி, வா வாயு, யா ஆகாயம், இந்த பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதே இந்த உடல். அப்போ இந்த நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பண்ணும்போது இந்த உடல்னா என்னது? கோவில். இந்த உடல் என்னும் கோவில் இதுதானே எல்லா வேலையும் செய்யுது. எல்லா சக்தியும் இது வேணும் இல்லை? அப்போ சக்தி அப்படின்னா பார்வதி தேவி வந்துட்டாங்க. இந்த உடல் சக்தி வேணும். அப்போ பார்வதி தேவிக்கு சக்தி கொடுக்கணும். எப்படி? நம சிவாய இந்த மந்திரத்தின் மூலியமா சிவன் அப்படிங்கிற தந்தை, என்னுடைய ஆத்மா, நம்மளுடைய ஆத்மா உயர் இருக்கு இல்லையா, அந்த சக்தியையும் சிவனையும் இணைக்கிறது நான் என்ற என்னுடைய மனம். இந்த மனதை வெளியே சுத்திட்டு இருக்க மனதை எப்படி, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த இடத்துல. ஞானப்பழம், இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? முருகர் உலகத்தை சுத்திட்டு வந்தாரு ஞானப்பழத்தை வாங்கறதுக்காக. ஆனா விநாயகர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை சுத்தி ஞானப்பழத்தை வாங்கினார். இதுல இப்படியே இந்த கருத்தை எடுத்துக்கலாம். எப்படி? மனதை உலகத்தை சுற்றி வர மாதிரி அலைய விட்டா ஞானப்பழம் கிடைக்காது. விநாயகர் மாதிரி அம்மா என்ற இந்த பார்வதி, தந்தை என்ற இந்த ஆத்மா, இதை மனம் எனும் இந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் என்னும் நிலைக்கு போகும்போது ஞானப்பழம்னா என்ன? இப்படி எடுத்துக்கலாமா? நான் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம மூளையில பார்த்தீங்கன்னா மெலட்டோனியம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ஹார்மோன் சுரக்குது இல்லைங்களா? இதுதான் உடலுடைய இயங்கத்துக்கு எல்லா விஷயத்தையும் இந்த மெலட்டோனியம் தான் சுரக்குது அப்படின்னு சொல்லி அறிவியலாக சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த மெலட்டோனியம் எல்லாருக்குமே இந்த தூங்கும்போது விடிய காலையில் நேரத்தில் 3 மணிலேருந்து 2:30லேருந்து
3:30 வரைக்கும் சுரக்கும். அந்த எந்த அளவுக்கு சுரக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்தி, ஞாபக சக்தி, ஆற்றல் எல்லாமே இருக்கும். சரியான தூக்கம் இல்லைன்னா மறுநாள் டயர்ட் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அந்த மெலட்டோனியம் சுரக்கிறது கம்மியாயிடுது. இதை அதிகப்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா தியானத்தின் மூலம். சரிங்களா? அதுவும் இந்த மாதிரி பவரான ஒரு நேரம் மகா சிவராத்திரி நேரத்தில் தியானம் பண்ணும்போது இந்த மெலட்டோனியத்துக்கு இன்னொரு பேருக்கு தெரியுமா? எப்படி ஆதிசேஷனை திருப்பார்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்தாங்களோ அந்த அமிர்தமே இந்த சிவனை கடைந்து மனமெனும் தவத்தில் மனத்தை ஒருங்கிணைத்து அரக்கர்களும் தேவர்களும் எழுத்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் விட்டுட்டு சிவனே கதி நீயே கதின்னு மனத்தை அங்கே ஒருங்கிணைத்து தியானம் தவம் பண்ணும்போது மெலட்டோனியஸ் சொல்லப்படுற அந்த அமிர்தம் அதிகமாக சுரக்கும். இதுதான் உண்மை, இதுதான் அறிவியல், இதுதான் ஆன்மீகம். அப்போ அந்த அமிர்தம் ஜாஸ்தியா சுரந்து அதிலிருந்து ஒரு சொட்டை சித்தர்கள் உள்ள அனுப்பிடுவாங்களாம். அதனால்தான் மரணம் இல்லாத நிலை அப்படின்ற விஷயத்த பல 1000 வருடங்கள் அகத்தியர்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காகபுஜண்டர் சித்தர் ஒரு யுகத்துக்கும் வாழ்வாராம், ஒரு யுகத்திலும் வாழ்ந்துட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல சித்தர்கள் பல 100 வருடங்கள் பல 1000 வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுற சித்தர்களின் ஜீவ சமாதி, சமாதின்னா இறந்தவர்களை புதைக்கிற இடம். ஜீவ சமாதினா இன்னும் உயிரோடுவே சமாதியாக இருந்து அந்த ஆத்மாவை வெளியே விடாம தியானத்தில் மெலட்டோனியஸ் அந்த அமிர்தத்தை கடைந்து எடுத்து உண்டு இன்றைக்கு வரைக்கும் பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு சித்தர்கள் கொடுத்துட்றாங்க. எதன் மூலம்? தியானத்தின் மூலம். அவங்க சித்தர்கள் எல்லா நேரத்துலையும் பண்ணுறாங்க, நம்ம மனிதர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? முக்கியமான இந்த மாதிரி நேரத்தை தயவு செய்து மிஸ் பண்ண வேண்டாம். கோவிலுக்கு போவோம், தியானம் மேற்கொள்வோம், ஓம் நம சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்போம். மெலட்டோனியஸ் அப்படிங்கிற நம்முடைய உடலில் சுரக்கிற அந்த திரவத்தை ஜாஸ்தி கொண்டு வந்து அமிர்தம், மெலட்டோனியஸ் நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம், அமிர்தம்னு நினைங்க. அதனால தான் இரவில் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நேரம் 1 மணிலேருந்து அந்த 3 மணி வரைக்கும் கண்டிப்பாக நல்ல உறக்கம் அப்படின்றத வச்சுட்டு ஆரோக்கியமான வாழ்வு. ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறக்கிறோங்க, நோய் இல்லாத பிறக்கிறோங்க, நல்லா பிறக்கிறோம். இந்த சரீரத்தை விட்டுட்டு போகும்போது எதுக்கு வியாதியோடு விட்டு போகணும்? தவறான உணவு பழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், ஓவர் டென்ஷன் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுக்கிட்டு அம்மா கொடுக்கும்போது அப்படி சூப்பராக கொடுத்தாங்க, போகும்போது வியாதியோடு விட்டுட்டு போகிறோம். பாவம் இல்லையா? யார் போவோம்? நம்ம தான் போவோம். நம்ம உடம்பு தானது, நம்ம உயிர் தானே, இது 2 நம்ம தானே. அப்போ மனசை இப்போலேருந்து ஒரு முடிவு எடுப்போம். கோவிலுக்கு போவோம், தவறாமல் தியானம் செய்வோம், அந்த மெலட்டோனியா சொல்கிற அந்த அமிர்தத்தை ஜாஸ்தி கடைஞ்சி நம்மளே உருவாக்குவோம். அதுதாங்க உண்மை. இப்படி தான் நம்ம புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தத்துவ ரீதியாக வாழ்வியல் ரீதியாக சொல்லியிருக்கோம். ஒரு விஷயத்த நான் அப்படி தான் ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் யோசித்து பார்ப்பேன். எனக்கு நிறைய குருமார்கள் சொல்லிக் கொடுக்கத்தான் இப்படி தான் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேங்க. அதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாயம் நமச்சிவாய அப்படின்னும்போது 5 பூதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மசிவயன பஞ்சபூதங்களை தாண்டி சிவத்துவத்தை காணும் நிலை. சிவய நம, ஆத்மா சிவத்துவத்துடன் சிவனுடன் ஒன்றாக இணையும் நிலை. வயநமசி, யோகத்தால் மாயையை கடந்து சிவனை காணும் நிலை. ஜனமசிவ, இறுதியில் நான் என்றும் அகம்பாவத்தை தொலைத்து சிவமயமாகவே ஆகும் நிலை. ஓம் நம சிவாய. இந்த ஒரு நிலையை அடையணுங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் முடியுங்க. இந்த நிலையை அடையும் போது சாதாரணமாக ஆனந்தமாக இருக்கும் சொல்லலாம்ல. ஆனந்தமாக இருக்குன்றது ஜோதிட ரீதியாக 5ஆம் பாவம், ஜென்ம லக்னத்திலிருந்து 5ஆம் பாவம். இந்த ஆனந்தத்தை பரமானந்தமாக மாற்றுவது அப்படின்வாங்க. பரமானந்தம் அப்படின்னும் போது உடலில் உள்ள அனைத்து வேர்வை துவாரங்களின் வழியாக ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்படும்போது டக்குன்னு அப்படி சிலுத்துட்டுப்பா எப்படி ஆயிட்டான் தெரியுமா அப்படிமோ, அதுதான் பரமானந்த நிலை. இது ஒரு செகண்ட் வந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா?
ஒரு செகண்ட் அனுபவிக்கிற நிலை இருக்குல்ல, அந்த நிலை வந்து எப்படி இருக்கும்? எதன் மூலியமாக அனுபவிக்க முடியும்? தியானத்தின் மூலியமாக அனுபவிக்க முடியும். அப்போ 5ஆம் பாவம் ஆனந்த நிலை, மகிழ்ச்சி நிலை, சந்தோஷ நிலை, பரமானந்த நிலை. 5ஆம் பாவத்தின் 180வது டிகிரியான 11ஆம் பாவமே பரமானந்த நிலை. இந்த பரமானந்த நிலை அடையறதுக்கு என்ன பண்ணலாம்? தியானம் மேற்கொள்வோம். நம சிவாய இந்த மூல மந்திரத்தை கெட்டியமாக பிடிச்சிக்குவோம். வாழ்வியலில் முன்னேறுவோம், நாமளும் முன்னேறுவோம், நம்ம குடும்பத்தை முன்னேறுவோம். ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் இல்லையா, ஏற்கனவே ஒரு கடன் ஒரு விஷயம் இருக்கும், கடமைன்னு ஒரு விஷயம் இருக்கும், சூழ்நிலை நம்ம வளர்த்த இந்த பிரபஞ்சத்திலேருந்து கொடுத்த விஷயம் பிரபஞ்சத்துக்கு நம்ம நிறைய கொடுக்க வேண்டியது இன்னும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமான ஒரு நிலை அடைஞ்சிட்டு நம்ம வாழ்றது. இப்போது நாம் யாருன்ற ஒரு விஷயம், எதற்காக வந்தன்னு ஒரு விஷயம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கன்ற ஒரு விஷயம், என்னுடைய பயணம் எங்கே முடிய போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். முடியும் போது கடைசி நேரத்தில் நான் இப்போ ஐயோ ஒன்று எக்ஸாம் முன்னாடி அந்த நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஐயோ இன்னும் டைம் இல்லையே, 2 மணி நேரத்தில் இன்னும் 2 மணி நேரத்தில் படிக்க முடியலையே சொல்கிற மாதிரி முடியும் நேரத்தில் எதுவும் மண்டையை பசினாங்க. இன்றையிலேருந்தே பிளான் பண்ணும். பிளான் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? மன அமைதி, சிந்திக்கும் நிலை, அமைதி, ஞானம், எல்லா விஷயமும் வேணும். சிவனை கட்டியமாக பிடிச்சிக்குவோம், போயிட்டு அவர்கிட்ட வணங்குவோம், அவர்கிட்ட நம்ம ஒப்படைப்போம், சரணாகதியாவோம். இந்த மகா சிவராத்திரியை சிறப்பாக அனைவரும் கொண்டாடுவோம் என்று கூறி உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் போலேநாத், ஜெய் போலேநாத். ஓம் நம சிவாய.